ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் வெளிவந்த எம்ப்ளாய்மெண்ட் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆலய நுழைவு மற்றும் இழப்பீடு சட்டம் ராஜாஜி, ஆலய நுழைவு சட்டம் ஓமந்தூரார், சுயமரியாதை திருமணங்கள் சட்டம் அண்ணாதுரை, சென்னை மாகாண ஜமீன் ஒழிப்பு சட்டம் குமாரசாமி ராஜா. அடுத்து தவறான இணை 3 மற்றும் 4 தவறான இணை. அப்போ 1, 2 கரெக்டு. கபில் கபூர் இலக்கியமும் கல்வியும், தீபக் தார் அறிவியலும் பொறியியலும். தீனதயாள் அந்தியோத்யா திட்டம் உருவாக்கப்பட்டது நகர்ப்புற வறுமையை குறைக்க. ஒரே வரி, ஒரே சந்தை, ஒரே நாடு என்ற பொன்மொழி எதனுடன் தொடர்புடையது? சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டியோட தொடர்புடையது தான் ஒரே வரி, ஒரே சந்தை, ஒரே நாடு. கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்க. 1 மற்றும் 4 சரி. ஆரியபாட்டியம் அப்படிங்கிற நூலை எழுதினது ஆரியப்பட்டர். அஷ்டாங்க சங்கரா அப்படிங்கிற நூலை எழுதினது வாக்பாட்டா. சுல்தானியர்களின் ஆட்சியில் பிரதம மந்திரி வாசிர் என்று அழைக்கப்பட்டார். திவானி விசாரத் என்று அழைக்கப்பட்ட நீதித்துறைக்கு அவர்தான் தலைவராக செயல்பட்டார். திவானி விசாரத் அப்படின்னா நிதித்துறை. துறையில் உள்ள வரவு செலவு கணக்குகளை மேற்பார்வையிடும் இடத்தில் இருந்தார். இதுவும் கரெக்டு. அடுத்து 2014ஆம் ஆண்டு தேசிய இளைஞர் கொள்கையின்படி இளைஞர்களின் எந்த வயது பிரிவு கருத்தில் கொள்ளப்படுகிறது? 15 to 29 வயது பிரிவு தான் கருத்தில் கொள்ளப்படுகிறது. ஊழலை எதிர்த்து போராட பின்வரும் நடவடிக்கைகளில் இந்திய அரசால் எடுக்கப்பட்டது எது அல்லது எவை? 1 மற்றும் 2. அதாவது எதுலானா நேரடி பண பரிமாற்றம், பொது கொள்முதலில் டெண்டர், இந்த ரெண்டும். 1929இல் நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாட்டின் தலைவர் WPA சவுந்தரபாண்டியன். சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தது யார்? ஈவேரா பெரியார். சத்தியமூர்த்திங்கிறவர் ஒரு காங்கிரஸ் லீடர். அடுத்து பின்வரைகளில் தவறானது எது? 3 மற்றும் 4 தவறானது. அப்போ சரியான 2 பார்ப்போம். அண்ணாதுரை தலைமையில் சுயமரியாதை மாநாடு துறையூரில் வச்சு நடைபெற்றது. பாரதிதாசன் அண்ணாதுரையை அறிஞர் என பட்டம் சூட்டியது சென்னையில். ஐநா சபை வரிசைப்படுத்திய வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோள்களை சரியாக வரிசைப்படுத்துக. வறுமையின்மை, பசியின்மை, நல்வாழ்வு, தரமான கல்வி. கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசின் துளுவ ராஜவம்சத்தை சேர்ந்தவர். கிருஷ்ணதேவராயர் விஜயநகர அரசிலே ரொம்ப ஃபேமஸான அரசர் கிருஷ்ணதேவராயர். அவர் துளுவ மரபை சேர்ந்தவர். மொத்தம் 4 மரபுகள் விஜயநகர பேரரசில்: சங்கம, சாளுவ, துளுவ மற்றும் அரவீடு. இதில் சங்கம மரபுல ஃபேமஸான அரசர் 2ஆம் தேவராயர். சிறந்த மத சிந்தனையாளரும் தத்துவ ஞானியுமான சங்கராச்சார் பிறந்த இடம் காலடி, கேரளா. மனித வளர்ச்சி குறியீட்டு மதிப்பீட்டில் சேர்க்கப்படாத சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். பிறப்பு வீதம், இது மனித வளர்ச்சி குறியீடு மதிப்பீட்டில் சேர்க்கப்படாதது. கீழ்காணும் தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்க. குழந்தை வளர்ச்சி குறியீட்டில் முன்னிலையில் உள்ள முதல் 3 மாவட்டங்கள் என்னென்னா கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் மற்றும் தூத்துக்குடி. இந்த 3 மாவட்டங்கள் தான். கன்னியாகுமரி, தூத்துக்குடி கொஞ்சம் அருகாமை மாவட்டங்கள், கோயம்புத்தூர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கழிவுப் பொருட்களின் வெப்ப அழிவிலிருந்து உருவாகும் தூசி துகள்களை மின்னிலை விரைவூக்கி மூலம் காற்றில் கலப்பதை தடுக்கலாம். அடுத்து பேரழிவுகளை அவற்றின் தொடர்புடைய பண்புகளுடன் சரியாக பொருத்தவும். எரிமலை வெடிப்பு, பாறை குழம்பு, சூறாவளி, கடுமையான காற்று, ஆழிப்பேரலை, கடலடி நிலநடுக்கம் அல்லது பிளவு, வறட்சி, பாலைவனமாக்கல். எது ட்ரிப்டைன் எனவும் அழைக்கப்படுகிறது? 2,2,3 ட்ரைமெத்தில் பியூட்டைன். கீழ்காணும் அமிலங்களில் அதிக பிரிகை மாறிலி Ka கொண்ட அமிலம் HClO3 ஹைட்ரோகுளோரிக் அமிலம். பொறுத்துக. பாக்சைட் சேர்வராயன் மலை. பாக்சைட் சேர்வராயன் மலையில் கிடைக்குது. ஜிப்சம் திருச்சிராப்பள்ளியில் கிடைக்குது. இரும்பு சேலத்தில் கிடைக்குது. சேலத்தில் செயல் கம்பெனி இருக்குது, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். சுண்ணாம்புக்கல் கோயம்புத்தூர்.
டைசல் எதனோடு தொடர்புடையது? உயிரி பூங்கா. டைசல் என்பது உயிரி பூங்காவோடு தொடர்புடையது. தமிழகத்தில் துவக்கப்பட்ட அவசரகால பாதுகாப்பு கொள்கை 2021 அடையாளம் காண்க. நம்மை காக்கும் 48 திட்டம் 2021. ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் நிறுவனமான யுனெஸ்கோ அமைப்பினால் தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று சான்றளிக்கப்பட்ட தலைவர் ஈவே ராமசாமி. பெரியார் தான் அப்படி சான்றளிக்கப்பட்டவர். பெரியாரோட இயற்பெயர் தான் ஈவே ராமசாமி. 40 வயதுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான ஓய்வூதிய திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு அவர்களுக்கு ரூபாய் 1000 மாதந்தோறும் வழங்கப்படுகிறது. எத்தனை வயசுக்கு மேலே? 40 வயசுக்கு மேலே. பின்வரும் இந்திய நதிகளுள் அதிக ஆற்றுப்படுகையை கொண்டது கோதாவரி. கோதாவரி நதியில் தான் அதிக ஆற்றுப்படுகைகள் இருக்கு. பின்வருவனவற்றில் ஆறு மற்றும் துணையாறு. காவேரி ஆறுக்கு துங்கபத்ராவும் பாலாறும் துணையாறு கிடையாது. பாலாறு ஆந்திரா பார்டர்லேருந்து தமிழ்நாட்டில் வந்து கலக்குது. துங்கபத்ராவும் அதே மாதிரி துணையாறு கிடையாது. காவிரி தனித்தாறு. காவிரி மாதிரி பாலாறு ஒரு ஆறு. மகாநதி டெலன் சந்தூர் அப்படிங்கிற துணையாறுகளை பெற்றிருக்கு. கோதாவரி பூர்ணா பெண்கங்கா அப்படிங்கிற துணையாறுகளை பெற்றிருக்கு. கிருஷ்ணா பீமா கொய்னா அப்படிங்கிற துணையாறுகளை பெற்றிருக்கு. உலகில் 34 இடங்கள் உயிரின பன்மை தகுதி வள மையங்களாக கருதப்படுகிறது. எந்த ஆறு கிழக்கு நோக்கி பாயவில்லை? நர்மதா மற்றும் கிழக்கு நோக்கி பாயவில்லை. நர்மதா தபதிலாம் வந்து மேற்கு நோக்கி பாயும். அப்போ கிழக்கு நோக்கி பாய்கிற நதிகள் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா. மராட்டிய பேரரசின் 2வது நிறுவனர் பாலாஜி விஸ்வநாத். அக்பரின் படையெடுப்பு வெற்றிகளை காலை வரிசைப்படுத்துக. காபூல் ஃபஸ்ட்டு, காஷ்மீர் செகண்டு, கந்தகர் தேர்டு, அகமத் நகர் 4th. இதில் சரியானது 2 மட்டும். இந்திய ஜனாதிபதி பெயரளவில் அரசின் தலைவர் ஆவார். அடுத்து ஒரு பொறுத்துக. கங்காதேவி மதுரா விஜயம். ஆக்சுவலாக அவங்க பேர் கங்காதேவி, இதில் பிரிண்டிங் மிஸ்டேக். மதுரா விஜயம். குமார கம்பன்னா அந்த அரசரோட மனைவி தான் கங்காதேவி. குமார கம்பன்னா மதுரையை வென்றது தான் மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலில் குமார கம்பனாவோட மனைவி கங்காதேவி எழுதியிருப்பாங்க. திருமலாம்பா, வரதாம்பிகா பரிணாயம். சமரசர், பிரபுலிங்க லீலை. கதைதாசர், ஹரிபக்தி சாரம். மொகஞ்சதரோவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகளின் பெயரை குறிப்பிடுக. எனதுலான யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாத கூற்றை கண்டறிக. பகுதி 2 வந்து சரியாக பொருந்தலை. பகுதி 1 வந்து யூனியன் பிரதேசங்கள். பகுதி 4 அரசுக்கு வழிபாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். பகுதி 6 மாநில அரசாங்கம். அடுத்து பாராளுமன்றம் என்னும் சொல் பேசு என்று பொருளடங்கிய பார்லே என்னும் பிரெஞ்சு மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஸோ பாராளுமன்றங்கிற வேர்டு பார்லே அப்படிங்கிற பிரெஞ்சு மொழி வேர்டிலிருந்து எடுத்திருக்கோம். அரசியலமைப்பின் 165ஆம் விதி ஒரு மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையதல்ல. விதி 163, 164, 167 மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையது.